நீதியின் குரல் ஒன்று ஓய்ந்ததம்மா மண்ணில், ஜோதியாம் ஒளி ஒன்று சாய்ந்ததம்மா. பிரியமான தமிழ் உறவுகளே, வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எமது முன்னாள் அமரத்துவம் அடைந்த ஆயர் தந்தை ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களை நீதியின் குரல் என்ற கௌரவிப்பு விழாவும் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்ற இவ்வேளையில் ஆயர் தந்தை அவர்களை பற்றி பேசுவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். ஏனெனில் எம் ஆயர் தந்தை அவர்கள் மதம் கடந்து எம் தமிழ் இனத்துக்கான நீதி கோரி அவருடைய செயற்பாடுகள் அனைத்துமே தமிழ் மக்கள் உரிமையோடும் சுதந்திரத்தோடும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் முழுவதும் அறிவதற்கான தன்னுடைய பேச்சாற்றலாலும் உண்மைத்தன்மையை உலகறிய எடுத்துரைத்த எம் ஆயர் தந்தை அவர்களை நீதியின் குரல் என்று இந்த கௌரவிப்பு விழா உண்மையில் ஒரு பெருமை சேர்ப்பதாகவே அமைகின்றது. எம் தமிழ் இனத்தினுடைய இருப்புக்காக பல்வேறுபட்ட மனிதர்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அதன் வரிசையில் எம் ஆயர் தந்தை அவர்களும் எம் தமிழ் மக்களாகிய எம் ஒவ்வொருவருடைய உரிமைக்காக சிறப்பாக எமது தமிழினத்தின் படுகொலையை இந்த உலகம் அறிய ஐக்கிய நாடுகள் தொடங்கி சபை தொடங்கி அதை முழு வீச்சாக எடுத்து சென்ற ஆயர் தந்தை அவர்கள் எமது இருப்புக்கான அவருடைய ஒவ்வொரு காரியங்களை நினைக்கின்ற பொழுது நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். ஆகவே இந்த 27ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அதில் பங்கு பெற்றி எம் ஆயர் தந்தை அவர்களை நினைவு கூர்ந்து இந்த வழங்குகின்ற அந்த நீதியின் குரல் என்ற இந்த கௌரவிப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். ஆகவே இயலுமானவர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து நிற்கின்றேன். நன்றி. நீதியின் குரல் ஒன்று ஓய்ந்ததம்மா மண்ணில், ஜோதியாம் ஒளி ஒன்று சாய்ந்ததம்மா. எங்கள் இதயங்களில் வாழ்பவரே, உம்மை என்று மறவோம் எம் நாயகரே. கண்ணீர் மல்கவே கரம் குவித்தோமே, சென்று வாருங்கள் ஆண்டகையே. எங்கள் இதயங்களில் வாழ்பவரே, உம்மை என்று மறவோம் எம் நாயகரே. கண்ணீர் மல்கவே கரம் குவித்தோமே, சென்று வாருங்கள் ஆண்டகையே.